இந்த உலகில் உள்ள அனைத்து முஸ்லிம்கள் மீதும் இங்கே அமர்ந்துள்ள அனைவர் மீதும் என்றென்று நிலவட்டுமாக. ஆமீன். ஒரு மனிதன் உலகத்திற்கு வருவதற்காக இறைவனாக பெற்றோர் மிக முக்கியமான ஒருவர். இந்த பெற்றோரை தந்தைகள் மேலாக நடக்க வேண்டிய மனிதன் அவர்களை இழிவாக பேசுவது, வீட்டை விட்டு ஒட்டுவது இஸ்லாமிய பாடல் மிக பெரிய பாவமாகும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் 17வது அத்தியாயம் 23வது வசனத்தில் சொல்கின்றான், பெற்றோரை சீ என்று கவிதம் கொடுத்தது இஸ்லாமிலே வெறும் பாவமாக அல்ல, வெறும் பாவமாக கருதுகின்றது. அதனால் தான் திருக்குர்ஆனில் தாய் தந்தையர்களுக்கு பிள்ளைகள் ஆற்ற வேண்டிய கடமைகளை பற்றி பணிகளை பற்றி குறிப்பிடும் போது எல்லாம் அல்லாஹ் பின்வருமாறு குறிப்பிடுகின்றான், என்னை தவிர வேறு யாரையும் மறவாதீர்கள், உங்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டார். அல்லாஹ் யாரை நேசிக்கின்றான்? அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த செயல் எது? அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த செயல் பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நன்மையுடன் நடந்து கொள்ளுதல். மற்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், பெற்றோர்களுக்கு பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இன்னும் குர்ஆனில் கூறுகின்றான், உங்கள் தாய் தந்தையர்களுக்கு நன்றி செலுத்துங்கள். ஏன் யா அல்லாஹ், நாங்கள் ஏன் எங்கள் தாய் தந்தையர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும்? உங்கள் தாய் தந்தையர்கள் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். உங்கள் கல்வியை கொடுத்திருக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கலாம், வைக்காமல் இருக்கலாம். உங்களை நல்ல முறையில் பராமரித்திருக்கலாம், பராமரிக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் பெற்றோர்கள் காலம் முழுவதும் அவர்கள் அவர்களுக்கு அருகிலே இருந்து அவர்களுக்கு பணிகளை செய்து 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 நன்றியை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு செயல் உங்களிடம் இருக்குமானால், எனக்கு இருக்குமானால், என் பெற்றோருக்கு நன்றி செல்வதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதாவை மொழியக்கூடிய மகனாக அவளாக அல்லாஹ் இவர்கள் மூலம் என்னை உருவாக்கியதான். சுப்ஹானல்லாஹ். இன்னும் அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், நீங்கள் உங்கள் வாலிபத்தை அடைந்து விட்டால், குறிப்பாக 40 வயதை நீங்கள் அடைந்து விட்டால் பெற்றோர்களுக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவனுக்கு ஒரு சூழல் உருவாகி இருக்கும். குடும்பம், தொழில், செல்வம், கல்வி, பிள்ளை இவையெல்லாம் அவனை நிகழ்த்திவிடக் கூடாது. தாய் தந்தையர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய காரியங்கள். நீ எனக்கு கொடுத்த மிகப்பெரிய அருள் என் பெற்றோர்கள் யா அல்லாஹ், இதற்கு நன்றி செலுத்துவதற்கு உதவி செய் யா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு செய்தியை கவனியுங்கள். 3 நபர்கள் ஒரு குகையில் மாட்டிக்கொள்கிறார்கள். ஒவ்வொருவரும் தனது நன்மையை அல்லாஹ்விடம் ஒப்புவிக்கிறார்கள். அதில் ஒருவர், யா அல்லாஹ், என் பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்கள், நான் மரத்தை வெட்டி வேலை செய்பவன். ஒரு நாள் நான் வருவதற்கு தாமதமாகிவிட்டது. என் பெற்றோர்கள் பசியில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என் மனைவியோ பிள்ளையோ பசியில், ஆனால் என் பெற்றோர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என் கையில் உணவு இருக்கிறது, ஆனால் என் பெற்றோரை எழுப்ப கூட அந்த சிரமத்தை எனக்கு கொடுக்க மனசு இல்லையா? அவர்கள் அருகிலேயே நான் அமர்ந்து காலையில் அவர்கள் எந்திரித்து சாப்பிடுற வரைக்கும் நான் அவர்களின் அருகிலேயே உட்கார்ந்திருந்தேன். அதற்கு பிறகுதான் நான் என் பிள்ளைக்கும் மனைவிக்கும் கொடுத்தேன். யா அல்லாஹ், இந்த செயலை நீ ஏற்றுக்கொள்வாயானால் என்னை இந்த சோதனையிலிருந்து விடுவித்து விடியா அல்லாஹ் என்று அவர் துஆ கேட்கிறார். அல்லாஹ் அவனை விடுவித்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் உங்கள் தாய் தந்தையர்களிடமிருந்து நல்ல முறையில் நடந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய நெருக்கமும் நேசமும் உங்களுக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாசமாகி விடுவான் யார்? உமது தாய் தந்தையர்கள் வயதாகி உயிரோடு இருந்தும் அவன் சொர்க்கம் நுழையவில்லை என்றால் அவன் நாசமாகி விடுவான். நவுதுபில்லாஹி மின்ஹா. நீ ஒரு தொழுகையாளியாக இருக்கலாம், குர்ஆனை ஓத தெரிந்தவனாக இருக்கலாம், குர்ஆனை மனனம் செய்தவனாக இருக்கலாம், தொழில் உச்சத்தை தொட்டவனாக இருக்கலாம். ஆனால் பெற்றோர்கள் விஷயத்தில் நீ ஒரு குறைவை வைத்திருந்தால் நீ நஷ்டவாளிதான். இந்த முழு உலகமும் உனக்கு நஷ்டம்தான், மறு உலக வாழ்க்கையும் உனக்கு நஷ்டம்தான். அல்லாஹ்விற்கு பிறகு மிக முக்கியமான உறவு என்றால் உன் தாய், உன் தாய், உன் தாய். அதற்கு பிறகு யார்? உன் தந்தை, உன் தந்தை, உன் தந்தை. சொர்க்கம் தாய்மார்களின் பாதங்களுக்கு கீழ் உள்ளது. தந்தையின் திருப்தியில் அல்லாஹ்வின் திருப்தி உள்ளது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் 17வது அத்தியாயம் 24வது வசனத்தில் சொல்கிறான், ரப்பனா ரப்பி யர்ஹம்ஹுமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், சிறு வயதில் எவ்வாறு என் பெற்றோர்கள் என்னை கருணையுடனும் பாசத்துடனும் வளர்த்தார்களோ அவ்வாறு இவர்கள் கருணை
ஆமீன்